அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆலம்பால் ஸ்டுடியோ. ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் கேமரா முன்னாடி வந்திருக்கேன்னா கண்டிப்பாக இதுக்காகன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தளபதி, என்னோட தளபதியோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே வந்து இந்த பாலிட்டிக்ஸில் வந்து நிறைய நெகட்டிவிட்டிஸ் அந்த மாதிரிலாம் வந்து தளபதியை பார்ப்பேன் அப்படின்றதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்கல. ஸோ அந்த மாதிரி மனுஷனை வந்து திரும்பி பூஸ்ட் பண்ணணும், லைக் வந்து திரும்பி மோட்டிவேட் பண்ணணும். நாங்களாம் அவங்க கூட இருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, ஓசியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே உங்கள் ஃபேனாக இருந்து இப்போ உங்களோட மிகப்பெரிய தொண்டனாக இருக்கிறேன்னா அவங்க கூட இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எப்படி அவருக்கு ப்ரூவ் பண்ணுறது? அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகனோட தளபதி கச்சேரி அப்படின்றத சிங்கிள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சொல்ல கஷ்டமாக இருந்தாலும் தளபதியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ லைக் அதெல்லாம் பின்ன தள்ளி வச்சுட்டு, ஸோ இந்தியன் டைம் வந்து 6:03, மலேசியன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:30+. நான் செக் பண்ணிவிட்டேன், வீடியோ வந்துருச்சு. ஸோ லேட் பண்ணாமல் நம்ம நேராக ரியாக்ஷனுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ 3, 2, 1. அனிருத் ஐசாங்க கொஞ்சம் பாரு, அண்ணனோட பேரு சொல்லிக்குதுடா, சோமோ தெரிக்குதுடா, அன்பாரன் பிச்செல்லாம் கேளு, நம்பிக்கையா சேரு இருக்குதுடா, காலம் பிறக்குதுடா, தனக்குன்னு வாழாத நீ தரத்துல தாழாத, திருத்திட போறானே கலு கலுமா தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அகனா மனபகனா வெறித்தனமா வைபாபலாமா கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா. பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் விட்டாரே பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் விட்டாரே பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் விட்டாரே பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் விட்டாரே. Are you ready? Very கட்டும் சரவெட்டி வர கட்டும் நம்ம கொட்டி வர தடைகளுக்கெல்லாம் தொடை நடுங்கின செடி ஸ்மைல் பண்ணி தீ பொறி இருவிடி நீ பகு புதுபடி பல தலைமுறை தளபதி பேர சொல்ல தளபதிக்கு நம்படே மன போல யாரே காட்டே தளபதிக்கு நம்படே எங்க போல யாரு காட்டு. ஒரு மாபெரும் நாடு, அதன் வேர்களில் நம்ம வேர்வை பாரு, மரம் மேல் ஒரு கூடு, அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு. ஆவோ டுகெதர் பையா பையா, ஜாதி பேதம் லோலே தையா, நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்ணில் அவோ செய்யா. ஒரு தன்னு வாரானே திருத்திட போறானே தங்கமே தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அகனா மனகனா வெறித்தனமா வைபாபலாமா கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா. தளபதிக்கு நம்படே மன போல யாரு காட்டே தளபதிக்கு நம்படே எங்க போல யாருன்னா காட்டுறாடே தளபதிக்கு நம்படே மன போல யாரு காட்டே தளபதிக்கு நம்படே எங்க போல யாரு காட்டே. அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ்? ஓகேடா போடே. வெயிட் லாஸ்ட்டாக கவனிச்சிங்களா? அந்த 1 minute வந்து லாஸ்ட் டான்ஸு. வெயிட் ஸோ லைக் வாரிசில் அந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிற்காமல் ஒரு குத்துவார். ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறது மட்டும் இல்லை, கன்ஃபார்மாக அந்த மாதிரி என்னமோ இருக்குது. வெயிட்டிங், சீரியஸாக வெயிட்டிங். ஆனால் பட் ஒன் லாஸ்ட் டைம் அந்த மாதிரி விளங்குன மாதிரி இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்காக தான் வந்து இவர் இவ்வளோ பெரிய, அது நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேணாம், இவ்வளோ பெரிய விஷயத்தை விட்டுட்டு வராரு. ஸோ இங்கே வேணால் ஒரு லாஸ்ட் டைமாக இருக்கணும், அங்கே வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஃபாரெவர் டைமில் வந்து என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கணும். உட்கார வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜனநாயகனோட சிங்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதை பற்றி ரிவ்யூ கொஞ்சம் போட்டுடலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பீட் வந்து ஒரு மாதிரியான என்ன சொல்லுவாங்க, ஸ்லோ குத்து மாதிரி இருந்துச்சு. பட் லிரிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா தளபதி வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் சாங், அந்த ஒரு கிளாசிக் ஓப்பனிங் சாங் வந்து தளபதிக்கு எப்பயுமே ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பாசிட்டிவான ஒரு வார்த்தைகள்லாம் வச்சுருப்பார். அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிவிட்டு நடுவில் அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அவரோட அரசியல் சம்மந்தப்பட்ட சில டச்சில் வச்சுருந்தாரு. அதெல்லாம் வேறு லெவல். ஸோ லைக் ஏன்னா பிகாஸ் இதுதான் அவரோட கரெக்டான பிளாட்ஃபார்ம். இந்த படத்து மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடைக்கிற அந்த சின்ன சின்ன குறியீடுகளை வச்சு தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கொள்கையை வந்து லைக் உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்க முடியும். முக்கியமாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் சேர்க்க முடியும். பிகாஸ் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். பிகாஸ் தளபதியோட கடைசி படம் அப்படின்றதுனால ஸோ லைக் உங்களை மாதிரியே நானும் அவளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ 2 விஷயத்துக்கு வெயிட் பண்ணுறேன். 2026 வந்து பார்த்திங்கன்னா தளபதியோட ஜனநாயகனுக்கும், அதே 2026 தளபதியை ஜனங்களோட நாயகனாக ஆக்கிறதுக்கும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கை விட்டுறாதீங்க, படத்தையும் சரி அவரையும் சரி. ஸோ ஓகேவா, நன்றி வணக்கம். மீண்டும் சந்திக்கும் வரை ஆலம்பாடி ஸ்டுடியோ.